நள்ளிரவு மல்லிகை. காலேஜ் வராந்தாவில் படுத்திருந்த வாட்ச்மேன் சத்தம் கேட்டதால் எழுந்திருக்க முயன்றார். ஸ்ரீகுமார் துணுக்குற்றார். ஒரு கணம் என்ன செய்வது என்று புரியவில்லை. எதற்காக கண் விழிக்கணும்? அப்படியே தூங்குங்க. ஸ்ரீகுமாரின் முதுகுப்புறத்திலிருந்து சௌபர்ணிகாவின் குரல் கேட்டது. அந்த குரலை கேட்டதும் சொன்னபடி கேட்கும் ஒரு நல்ல குழந்தையைப் போல வாட்ச்மேன் நிமிர்ந்து படுத்துக் கொண்டார். இப்ப சாவியை எடுங்க. ஸ்ரீகுமார் இயந்திர கைதியில் இயங்கி வாட்ச்மேனின் இடுப்பில் இருந்த சாவியை எடுத்தார். வாட்ச்மேன் மயக்கத்தில் ஆழ்ந்திருப்பவர் போல் கிடந்தார். ஸ்ரீகுமார் மேற்புற படிக்கட்டுக்குச் செல்லும் வாசல் கதவை திறந்தார். அந்த கொத்துச் சாவியிலிருந்து சுலபமாக தன்னால் சரியான சாவியை கண்டுபிடிக்க முடிந்தது பற்றி அவருக்கே வியப்பாக இருந்தது. படிகளில் ஏறி மேல்தளத்திற்கு வந்தார். லேபரட்டரியின் சாவியை அடையாளம் தெரிந்து கொள்ளவும் கதவை திறக்கவும் ஸ்ரீகுமார் அதிகம் கஷ்டப்படவில்லை. அறைக்குள் வெளிச்சம் இல்லாமல் இருந்தது. அங்க ஸ்பிரிட் லேம்ப் இருக்கு பாருங்க சார். பக்கத்திலேயே தீப்பெட்டியும் இருக்கு பாருங்க சார். சௌபர்ணிகாவின் நல்ல வெளிச்சத்தில் பார்ப்பது போலவே இயல்பாக கூறினாள். குமாருக்கு ஆச்சரியங்கள் பழக ஆரம்பித்திருந்தன. அவருக்கு எல்லாமே ஒரு கனவு மாதிரிதான் இருந்தது. ஸ்பிரிட் லேம்ப் ஒளிவிடத் தொடங்கியது. அந்த சன்னமான வெளிச்சத்தில் ஸ்டோர் ரூமின் கண்ணாடி பெட்டிக்குள் இருந்த எலும்புக்கூடு குமாருக்கு நன்றாக தெரிந்தது. இதை எப்படி வெளியே எடுத்துச் செல்வது? குமார் யோசனையில் ஆழ்ந்தார். மண்டையோட்டுக்காக கீழே இருக்கும் எலும்புகளை பிரித்து எடுத்து ஒரு சாக்குப்பைக்குள் போட்டுக்கொண்டு சீக்கிரமாக கிளம்பி விடலாம். அவள் கட்டளையிட்டாள். குமாருக்கு வேறு வழியில்லை. கண்ணாடி பெட்டியின் கதவை திறந்தார். மண்டையோட்டிற்கு கீழிருந்த எலும்புக்கூட்டின் இணைப்புகளை கழற்றி அவற்றை கோணிப்பைக்குள் போட்டுக்கொண்டார். அதை தோளில் போட்டுக்கொண்டு வெளியேறி படிகளில் இறங்கத் தொடங்கினார். இந்த நிலைமையில் தன்னை யாராவது பார்த்துவிட்டால் என்ன செய்வது என்கிற பயம் அவரை கொன்றது. கொத்துச்சாவியை வாட்ச்மேனின் தலையருகே வைத்தார். எல்லாம் முடிந்து திரும்பி பார்த்தபோது அங்கே சௌபர்ணியாவை காணவில்லை. இருளுக்குள் பார்வையால் துளாவினார். அவள் எங்குமே தட்டுப்படவில்லை. நான் உங்க பின்னாலேயே இருக்கிறேன். மறுபடியும் ஒரு தடவை லேபரட்டரிக்கு போயிட்டு வந்தேன். எதுக்காக? உள்ளே இருந்து யாரோ கூப்பிடுற மாதிரி ஒரு சத்தம் கேட்டது. அதனால்தான். குமார் பிரமிப்போடு பார்த்தார். உள்ளே நுழைந்ததும் அந்த மண்டையோடு என்னை திரும்பி பார்த்துச்சு. என்னை மேலும் கீழும் ஏறிட்டு பார்த்தது. அதுக்கு மேல் அங்க நான் நிக்கல. குமார் பதில் சொல்ல திராணி இல்லாமல் மதில் சுவரை தாண்டி வந்தார். சொல்லி வைத்தது போல் ஆட்டோ ஒன்று வந்தது. ஏறிக்கொண்டார். அது ஆஸ்பத்திரியை கடக்கும்போது போலீஸ்காரர் ஒருவர் கை காட்டினார். ஆட்டோ டிரைவர் ஒரு தடவை பின்புறம் திரும்பி பார்த்துவிட்டு சட்டென்று பிரேக் போட்டார். போலீஸ்காரர் டார்ச் லைட்டை அடித்து உட்புறமாக பார்த்தார். சாக்கு மூட்டைக்குள் என்ன? போலீஸ்காரரின் கேள்வி கடுமையாக ஒலித்தது. இதற்கு என்ன பதிலை சொல்வது என்று தெரியாமல் குமார் அப்படியே அசைவற்று உட்கார்ந்திருந்த போது அவருக்கு அருகே உட்கார்ந்து சௌபர்ணிகா பதிலளித்தாள். நாங்க ஆஸ்பத்திரியிலிருந்து வாரோம். இதுக்குள்ள பாத்திரங்க இருக்கு பாராண்டி. அவளது குரல் ஒரு பாட்டியின் குரலாக ஒலித்தது. குமார் சட்டென்று திரும்பி பார்த்தபோது 60 வயதான பாட்டியொருத்தி அருகில் அமர்ந்திருந்தாள். அப்படியா? சரி சரி போங்க. போலீஸ்காரர் மேற்கொண்டு சோதிக்காமல் போவதற்கு அனுமதி அளித்தார். ஆட்டோ டிரைவர் சந்தேகத்துடன் திரும்பி பார்த்தார். ஆட்டோவில் குமாருடன் மற்றொருவர், அதுவும் வயதான பெண்மணி ஏறியதை அவர் கவனிக்கவில்லை என்பதுதான் காரணம். ஆட்டோ நகர்ந்தது. கல்லூரியை நெருங்கியதும் கட்டணத்தை கொடுத்துவிட்டு சாக்கு மூட்டையுடன் இறங்கினார் குமார். கேட் வெறுமனே கிடந்தது. குமார் நேராக லேபரட்டரி அறையை நோக்கி நடந்தார். இரவு நேரத்தில் தூங்காமல் சதா காவல் இருக்கும் ராமச்சந்திரன் அப்போது நல்ல தூக்கத்தில் ஆழ்ந்திருந்தார். கோணி மூட்டையுடன் குமார் தனது அறைக்கு வந்து சேர்ந்தார். கண்ணாடி பெட்டியை நெருங்கி அதற்குள் வைத்திருந்த எலும்புக்கூட்டை வெளியே எடுத்தார். தான் படுத்துக் கொள்ளும் கட்டிலில் அதை படுக்க வைத்தார். பிறகு அதன் மண்டையோட்டு பகுதியை உடல் பகுதியிலிருந்து வேறுபடுத்தி கீழே வைத்தார். கோணிப்பைக்குள் இருந்த எலும்புத் துண்டுகளை எடுத்து பொருத்தி வைத்து அந்த பழைய கண்ணாடி பெட்டிக்குள் தொங்க விட்டார். ஏற்கனவே கண்ணாடி பெட்டியில் இருந்த உடல் பகுதி எலும்புகளை அதே சாக்கிலேயே போட்டுக்கட்டி ஸ்டோர் ரூமின் இருட்டான பகுதியில் பீரோவின் அடியில் தள்ளி வைத்தார். இவ்வளையும் செய்து முடிப்பதற்குள்ளே தூக்கம் அவரது கண்களில் கனக்கத் தொடங்கியது. கட்டிலில் படுத்தவாறே தூக்க கலக்கத்தில் ஸ்டோர் ரூமை பார்த்தார். மொத்த எலும்புக்கூடும் தான் பொருத்தி வைத்த மாதிரி பத்திரமாக இருந்தது. சௌபர்ணிகா எங்கே போனாள்? சிந்திப்பதற்குள் குமார் அப்படியே உறக்கத்தில் ஆழ்ந்தார். மறுநாள் எதிர்பாராத காரணத்தால் கல்லூரிக்கு விடுமுறை. குமார் தனது அறையில் உட்கார்ந்து எடுத்து வந்த ஒரு புத்தகத்தை புரட்டி கொண்டிருந்தார். ஆவி மற்றும் பிசாசுகளை பற்றி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருந்த புத்தகம் அது. நம்ப முடியாத பல சம்பவங்கள் தேதி வாரியாக தொகுக்கப்பட்டிருந்தன. இங்கிலாந்தின் ஏதோ ஒரு நகரில் உள்ள லெவல் கிராசிங்கின் முன் இளம் பெண் ஒருத்தி வரும் வாகனங்களை கைகாட்டி நிறுத்தி கட்டுப்படுத்துகிறாள். அதே கணத்தில் பயங்கரமான வேகத்தில் பாய்ந்து வரும் ரயில் வண்டி அந்த லெவல் கிராசிங்கை கடந்து செல்கிறது. இதே அனுபவம் வேறு பலருக்கும் ஏற்படுகிறது. செய்தியை கேள்விப்பட்ட பத்திரிகையாளர் ஒருவர் இதை பற்றி விசாரணை நடத்துகிறார். அது தொடர்பாக பழைய பத்திரிகைகளை புரட்டிய போது ஓர் உண்மை புலப்படுகிறது. குறிப்பிட்ட அந்த லெவல் கிராசிங்கில் சுமார் 25 வருடங்களுக்கு முன் ஒரு இளம் பெண் ஒருத்தி கார் ஓட்டிக் கொண்டு வந்தபோது சிக்னலோ கேட்டோ இல்லாததால்
பாய்ந்து வந்த ரயில் வண்டி மோதி அதை தூக்கி எறிந்திருக்கிறது. தெரித்து விழுந்த அந்த இளம் பெண்ணின் உடல் பகுதிகளை பல்வேறு இடங்களிலிருந்து பொறுக்கி எடுத்திருக்கின்றனர். இந்த சம்பவத்திற்கு பிறகுதான் மேற்படி லெவல் கிராசிங்கை கடப்பவர்களுக்கு வித்தியாசமான அனுபவங்கள் ஏற்படத் தொடங்கியிருக்கின்றன. மற்ற மனிதர்களுக்கு தொல்லை தந்த ஆவிகளின் கதைகளையும் அதில் குறிப்பிட்டிருந்தார்கள். மதிய வேளை. ஓட்டலுக்கு போய் சாப்பாட்டை முடித்துக்கொண்டு திரும்பவும் லேபரட்டரிக்கு வந்த குமாரிடம் அட்டெண்டர் ராகவன் நாயர் ஒரு தகவலை தெரிவித்தார். சார், உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருந்தது. நீங்க சாப்பிட போயிருக்கிறதா சொன்னேன். அவங்க ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க. நீங்க வந்ததும் ஃபோன் பண்ண சொன்னாங்க. ராகவன் தன்னுடைய சட்டை பாக்கெட்டிலிருந்து நாலாக மடித்த ஒரு பழைய துண்டு காகிதத்தை எடுத்துக் கொடுத்தார். குமார் அந்த துண்டு காகிதத்தை வாங்கி பார்த்தார். அந்த நம்பர் அவருக்கு தெரிந்ததாக இல்லை. இருப்பினும் தன்னுடன் பேச விரும்பியது யார் என்று தெரிந்து கொள்ளும் ஆவலுடன் அந்த நம்பருக்கு டயல் செய்தார். எதிர்முனையில் ரிசீவரை எடுக்கும் சத்தம் கேட்டது. ஹலோ, இந்த நம்பர்லேருந்து யாரோ? குமார் தொடரும் முன், நான் தான் பிரபாகரன் பேசுகிறேன். உன்னுடைய பழைய ஃப்ரெண்டுடா. மிலிட்ரியிலேருந்து திரும்பி வந்துட்டேன். 2-3 நாள் லீவ் எடுத்துக்க. ஊர் பக்கம் போயிட்டு வரலாமே. பிரபாகரன் இடைவெளி விடாமல் பேசினான். ரொம்ப நாள் கழித்து பழைய நண்பரின் குரல் கேட்டதும் குமார் உற்சாகமானார். ஆனால் ஊருக்கு போகிற ஐடியா ஏனோ அவருக்கு பிடிக்கவில்லை. ஊருக்கா? எனக்கு அங்க யாரு இருக்காங்க? குமார் கேட்டார். ஏன், எங்களையெல்லாம் பார்த்தா மனுஷனா தெரியலையா? நீ ஊருக்கு வந்து வருஷக்கணக்காச்சுன்னு கேள்விப்பட்டேன். வா, நம்ம ஒரு தடவை கிராமத்து பக்கம் போயிட்டு வரலாம். நம்ம ஊர் இன்னும் பழையபடியே தான் இருக்கு. மலையும் மலை மேல இருக்கிற பகவதி கோயிலும் அப்படியே தான்டா கிடக்கு. வாடா. பிரபாகரன் உரிமையோடு அதட்டினான். குமாரின் மனத்தில் பழைய நினைவுகள் கிளர்ந்தெழத் தொடங்கின. சிறு வயதில் விளையாடித் திரிந்த கோயில் மைதானம், கோயில் நிலை கொண்டிருக்கும் இடத்தைச் சுற்றி 4 புறமும் மேற்கு புறமாக சரிந்து உயரும் முக்கூட்டு மலை, காட்டுக்கதலி, மூக்குச்செடி பழம், மூக்கெற்றிப் பூக்கள் ஏராளமாக கிடைக்கும் பெரிய குன்று பகுதி எல்லாவற்றையும் மனம் அசை போட்டது. பெரிய பெரிய இரும்பு ஆணிகளை அமைந்திருக்கும் யஷிப்பாலை மரம். இரவின் நிழல் விழத் தொடங்கினால் பிறகு யாரும் அங்கெல்லாம் போக மாட்டார்கள். ஊரிலேயே மிகவும் மோசமான ரவுடி என்று பெயரெடுத்த பார்கவன் பிள்ளை அந்த கோயிலின் முன்புறம்தான் ரத்தம் கக்கியபடியே விழுந்து செத்துப்போனான். நள்ளிரவு நேரத்தில் எழுந்த அவனுடைய பயங்கரமான அலறலை கேட்டு ஓடி வந்து ஊரார் பார்த்தபோது பார்கவனின் உடல் எந்தவித அசைவுமற்று தரையின் மீது கிடந்தது. அவன் நெஞ்சு பகுதியில் காலடிச் சுவடு ஒன்று சற்று ஆழமாகவே பதிந்திருந்தது. அவனை மிதித்த பாதத்தின் விரல்களில் மெட்டி போன்ற நகை இருந்திருப்பதற்கான அடையாளம் கூட தெளிவாக தெரிந்தது. எல்லா நினைவுகளும் குமார் நெஞ்சில் அலைமோதின. சரி, நானும் வர்றேன். குமார் ரிசீவரை வைத்தார். அமானுஷ்யமான ஏதோ ஒரு சக்தி தன்னை கிராமத்துக்கு இழுப்பதாக குமாருக்கு தோன்றியது. மேலும் முதல் நாள் இரவு நடந்த சம்பவங்களை அவர் மறக்க ஆசைப்பட்டார். சற்றும் தாமதிக்காமல் உடனே தனது அறைக்கு வந்து குமார் தேவையான உடை மற்றும் பொருள்களை ஒரு சூட்கேஸுக்குள் வைத்தார். பிறகு படியிறங்கி வந்தார். எங்க சார், ஏதாவது திடீர் பயணமா? அவருடைய லீவ் லெட்டரை வாங்கி கொண்ட சக லெக்சரர் கேட்டார். கிராமம் வரைக்கும் போயிட்டு வரலாம்னு தான். குமார் அவசர அவசரமாக பதிலளித்தபடி வெளிப்புற கேட்டை நோக்கி நடந்தார். கேட்டை நெருங்கிய அதே நேரம் அவருக்கு முன்னால் ஆட்டோ ஒன்று சர்ரென்று வந்து நின்றது. அதன் டிரைவர் சந்தேகம் நிரம்பிய பார்வையோடு குமாரை பார்த்தார். தொடர்ச்சியை அத்தியாயம் 4 அடுத்து வாசிப்போம்.